தமிழகத்துக்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையரி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மேலும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை ஜூலை 16ஆம் தேதி அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி காவிரி நீரை பெற்றுத் தருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது குறித்து முடிவு எடுக்கவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி ஆணையையும், உச்சநீதிமன்றத்தின் 16/2/2018 தேதியிட்ட தீர்ப்பு ஆணையையும் செயல்படுத்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆகிய அமைப்புகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு செய்தது. இதன்படி 2018ஆம் ஆண்டு முதல் ஜூன் முதல் இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருகிறது. இந்த தீர்ப்புகளின்படி தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நீரை சென்ற ஆண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காததால் வேளாண் பெருமக்கள் கடும் பாதிப்புக்கு ஏற்பட்டது. இதுகுறித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி நீரை பெற்றது. தற்போதைய தென்மேற்கு பருவமழை காலத்தில் கர்நாடக அணைகளின் நீர்வரத்தை கணக்கில் கொண்டு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆகிய அமைப்புகள் தமிழகத்துக்கு பிள்ளிக்குண்டுவில் கிடைக்க வேண்டிய நீரினை கணக்கிட்டு 12/7/2024 முதல் 31/7/2024 வரை நாள் ஒன்றுக்கு 1 டிஎம்சி நீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஆணையிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆணைப்படி தமிழகத்துக்கு விடுவிக்க வேண்டிய நீரை விடுவிக்க இயலாது என்று கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இந்த ஆணையை உடனடியாக செயல்படுத்திட தமிழக அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துக்கு கடிதம் எழுதியுள்ளது. இவ்வாறு ஒழுங்கற்று குழு மற்றும் ஆணையின்படி நீரை விடுவிக்காத கர்நாடகத்தின் செயல் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை மீறுவதாகும். இன்றைய அளவில் 15/7/2024 கர்நாடகாவின் 4 முக்கிய ஆணைகளின் நீர் இறப்பு 75,586 டிஎம்சி ஆகும். மேலும் ஐஎம்டியின் அறிக்கையின்படி மழை சரியான அளவில் பெய்ய வாய்ப்புள்ளது. மேட்டூர் அணையில் வெறும் 13,808 டிஎம்சி அளவிற்கு மட்டுமே நீர் உள்ளது. இந்த சூழலில் ஒழுங்கற்று குழு ஆணையின்படி வரையறுக்கப்பட்டுள்ள நீரை கர்நாடக அரசு நீர் தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயலாகும். இவ்வாறு தமிழகத்துக்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை நாளை 16/7/2024 அன்று காலை 11 மணிக்கு தலைமை செயலகத்தில் கூட்டிட ஆணையிட்டிருக்கிறேன். இந்த கூட்டத்தில் அனைவரையும் கலந்து ஆலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களையும் பெற்று தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று நமது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.